கொஸ்டின் நம்பர் 20. கொஸ்டின் நம்பர் 20 என்ன கொடுத்துக்கிறோம்? Write circular cylinder. Okay, surface. Given வந்து surface. இந்த வேர்டு இம்பார்ட்டன்ட். சரிங்களா? எந்த வேர்டு இம்பார்ட்டன்ட்? சர்க்குலர் சிலிண்டர் கொடுக்குறதுக்குறான். அதனுடைய சர்ஃபேஸ் வந்து என்ன சொல்லிக்கிறோம்? சர்ஃபேஸ்னா சர்ஃபேஸ் ஏரியா. சரிங்களா? சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்ன சொல்லிக்கிறோம்? இஸ் கிவன் தான். அது கிவன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். சரிங்களா? அப்போ அடுத்தது என்ன சொல்லிக்கிறோம்? வால்யூம் வந்து மேக்ஸிமம். வால்யூம் வந்து வி. இது வந்து சர்ஃபேஸ் ஏரியா. சரிங்களா? அப்போ அது வந்து சர்ஃபேஸ் ஏரியா வந்து கிவன் தான். அப்போ இதான் நம்ம சிலிண்டர் ஷேப்னு சொல்லுவோம். இதுதான் நம்மளுடைய சிலிண்டர் ஷேப். சரிங்களாம்மா? இது புரியுதா? ரைட், சர்க்குலர் சிலிண்டர் தான். வால்யூம் வந்து இப்போ ரெண்டு ப்ரூவ் பண்ண போகிறோம். என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்? வி வந்து மேக்ஸிமம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி காட்ட வேணும். அண்ட் ஆல்சோ என்ன சொல்லுகிறோம்? ஐட் இஸ் ஈக்குவல் டு பேஸ் ஆஃப் த டயாமீட்டர். அப்படின்னு என்னது? டயாமீட்டர்னு 6. அப்போ 2r ஆயிருமா? ரேடியஸ் வந்து 6 இருந்தால் இது வந்து டயாமீட்டர் வந்து 2r ஆயிருமா? இப்போ h ஈக்குவல் டு 2 மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இது ரெண்டு தான் நம்ம ப்ரூவ் பண்ணுற பார்ட். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தான் முடியுன்னு இல்லை ஏதாவது டவுட் இருக்குதா? இப்போ இது ஐடி யாரு? இதுதான் ஐடி. இங்க வர இந்த கீழே டச் பண்றோம் மத்தியா இவ்வளவுதான். அதாவது இங்க இருக்கிறது கரெக்டா, இது ஐட்டு. அப்ப ஆறு யாரு? இங்க இருக்கிறவங்க தான் ஆறு. கரெக்டா, இதுதான் ஆறு. சரிங்களா? இப்போ ஒன்னே ஒன்று கொடுத்துக்கிறோம். என்ன கொடுத்துக்கிறோம்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சர்ஃபேஸ் ஏரியா வந்து கிவன் தான். அதாவது எஸ் வேல்யூ வந்து கிவன் தான். சரிடா கண்ணு? சரி, எஸ்ஸோட ஃபார்முலா என்ன? சிலிண்டரோட எஸ்ஸோட ஃபார்முலா என்ன? சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா. சர்ஃபேஸ் ஏரியா சிலிண்டர். அண்ட் ஆல்சோ வால்யூமோட ஃபார்முலா என்ன? இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி போடுறது தான் நம்மளோட ஒர்க்கு. வால்யூமோட ஃபார்முலா என்ன? சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன? ரெண்டு டக்குன்னு சத்து சொல்ல பார்ப்போம். டைம் காது கேட்கல சார். 2πRH சார். எதுக்கு? வால்யூம். வால்யூமா? வால்யூம் का சர்ஃபேஸ் ஏரியா का? அதான் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. சர்ஃபேஸ் ஏரியானா சார், சார் சர்ஃபேஸ் ஏரியா தான் சார் 2πRH. 2πRH சர்வூர் சர்ஃபேஸ் ஏரியா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவா? இங்க வெறும் சர்ஃபேஸ் ஏரியா தான் சொல்லிக்கிறோம். வெறும் சர்ஃபேஸ் மட்டும் தான் சொல்லிக்கிறோம். அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம என்ன எடுக்கணும்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எடுக்கணும். சரிங்களா? அங்க வந்து கருவுடு மென்ஷன் பண்ணியிருந்தா நம்ம கருவுடு பத்தி சொல்லணும். சரிங்களா? இங்க கருவுடு பத்தி சொல்லல. அதனால வந்து நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் எடுக்க போறோம். அப்ப 2πr சார் அப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா எதுவும் சார் வரும்? 2πr ஸ்கொயர்டு வரும். ஓகே. சர்க்கிளோட சேர்த்து வரும். இந்த ரெண்டு சர்க்கிளோட சேர்த்து வரும். இது ஒரு பைஆர் ஸ்கொயர்டா, அதே மாதிரி இது ஒரு பைஆர் ஸ்கொயர்டா. அப்போ பைஆர் ஸ்கொயர் பிளஸ் பைஆர் ஸ்கொயர் 2πr ஸ்கொயர் வரும். நீ சொன்னது வந்து இது மட்டும் சொல்லிக்கிற 2πrh மட்டும் சொல்லிக்கிற. கரெக்டுங்களா? அப்போ இது பிளஸ் பைஆர் ஸ்கொயர் பிளஸ் பைஆர் ஸ்கொயர் 2πr ஸ்கொயர். கரெக்டுங்களா? சரி, வால்யூம் பிரச்சனை இல்லை. சர்ஃபேஸ் ஏரியா தான் ரெண்டு இருக்கும். கருவுடு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. வால்யூமத்தோட ஃபார்முலா என்ன? வால்யூமோட ஃபார்முலா என்ன இருக்குன்னு? πr ஸ்கொயர் h. பைஆர் ஸ்கொயர் h. சரிங்களா? சரிடா. இப்போ என்ன சொல்லிட்டா? இது வந்து கிவன் சொல்லிட்டோம். இது கிவன் சொன்னதுனால நம்மளுக்கு ஈஸியாக போச்சு. இதுலேருந்து நம்ம ஹச் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது என்ன ஏம் அப்படின்னா, இங்கே ரேடியஸும் ஹச் என்னது வேரியபிள். அப்போ நம்மளோட ஒர்க்கு என்னன்னா, இது ரெண்டு வேரியபிளை வந்து சிங்கிள் வேரியபிளாக மாற்றுறதா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒர்க். இங்கே ரெண்டு வேரியபிள் இருக்கும். யார் யார்? ஆரும் ஹச்சுங்கிறது வந்து வேரியபிளாக இருக்கும். பைங்கிறது கான்ஸ்டன்ட் ஆல்ரெடி தெரியும். அப்போ இந்த ரெண்டு வேரியபிளை வந்து நம்ம என்ன மாற்ற போகிறோம்? சிங்கிள் வேரியபிளாக மாற்றணும். சரிங்களா? சிங்கிள் வேரியபிளாக மாற்றணும். இதுதான் நம்மளுடைய மெயின் ஒர்க்கு. இனிமேட்டு வரக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே இதுதான் ஒர்க்கு. சரிங்களா? அதுக்கு தான் என்ன சொல்லிக்கிட்டான்? சர்ஃபேஸ் ஏரியா வந்து கிவன் தான். சர்ஃபேஸ் ஏரியா வந்து கிவன் மீனிங் என்ன? எஸ் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். சரிங்களா? எஸ் வந்து கான்ஸ்டன்ட் இருக்கும். சரிடா கண்ணு? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம்னா ஹச் என்னன்னு இதுலேருந்து கண்டுபிடிச்சிடணும். சரிங்களா? இதுலேருந்து ஹச் என்னவா இருக்க போது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ எப்படி எழுதலாம்? எஸ் மைனஸ் 2πr ஸ்கொயர் ஈக்குவல் டு 2πrh. அப்போ h ஈக்குவல் என்ன கிடைக்கும்? எஸ் மைனஸ் 2πr ஸ்கொயர் டிவைடட் பை என்ன கிடைக்கும்? இந்த டேர்ம் கீழே வந்துடும் 2πr. கரெக்டுங்களா? அப்போ ரெண்டு ஸ்பிளிட் பண்ணி டிவைட் பண்ணுங்க. அப்போ h ஈக்குவல் என்ன கிடைக்கும்?
s minus s divided by r, s divided by 2 by r minus என்ன கிடைக்கும் 2 by r square divided by 2 by r. கரெக்டாடா கண்ணு? என்ன டவுட் இருந்தா கேட்டுக்கோ. அப்ப என்னாச்சு 2 pi r 2 pi ஒரு r கட் ஆயிரும். அப்ப h வந்து என்ன கிடைக்குது s divided by 2 pi r minus r. கரெக்டா? ஏதாவது டவுட் இருக்குதா? No. அப்ப இந்த விங் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ண போறீங்க. எதுக்கு ஹச்சுக்கு பதிலா. அப்ப விங் இருக்கிற இடத்துல அப்ப இந்த டைம் கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்க. இந்த டைம் கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்க. என்ன நடக்குது சொல்லுங்க. அப்ப v equal to pi r square into h s divided by 2 pi r minus r. அப்ப pi r square உள்ள கொண்டு போங்க. என்னாச்சு s into pi r square divided by 2 pi r minus pi r cube. கரெக்டாடா கண்ணு? pi pi Yes, sir. பார்த்திருக்கேன் sir. r ஒரு r கட் ஆயிரும். அப்ப என்னாச்சு v equal to s sr by 2. v equal to sr by 2 minus pi r cube. இதுதான் v. இதுதான் நம்மளுடைய ஃபங்க்ஷன் வால்யூம். கரெக்டுங்களா? அது மியூட் வைக்கிறியா போன வந்து சைலண்ட் Sir? போன சைலண்ட் No, sir. வச்சுருக்கானே. இதோட Yes, 4 sir. டைம் போன சைலண்ட் வச்சிரு. இல்லைன்னா அம்மாட்ட கொடுத்துரு. சரி v இது சரிங்களா? v இதுன்னு இருந்தா v டேஷ் என்ன கிடைக்கும்? அப்ப v வந்து என்ன கிடைக்குது sr by 2 minus pi r cube. நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ ஆறுங்கிறது வேரியபிள் தெரிஞ்சிருக்குது. அப்போ ஆறு தான் நம்ம டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் பண்ண போறோம். சரிங்களா? டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்போ என்ன கிடைக்கும் dv by dr. சரிங்களா? dv by dr equal to d by dr of sr by 2 minus d by dr of pi r 2. சொல்றேன் இங்க என்ன கிடைக்கும் sங்கிறது கான்ஸ்டன்ட் பை 2ங்கிறது கான்ஸ்டன்ட் dr by r வந்து என்ன கிடைக்கும் 1ன்னு கிடைக்கும் மைனஸ் இங்க பைங்கிறது கான்ஸ்டன்ட் r கியூபோட டெரிவேட்டிவ் வந்து 3r ஸ்கொயர் வரும் 3r ஸ்கொயர் வரும். கரெக்ட்டுங்களா? அப்ப நம்ம dv by dr என்ன கிடைக்குது dv சார் அந்த s வந்து கான்ஸ்டன்ட் s வந்து கான்ஸ்டன்ட் தான் சொல்லிட்டான். அவனே சொல்லிட்டான் s வந்து கான்ஸ்டன்ட் ஃபிக்ஸ்டு அல்ல என்ன சொல்லிடலாம் s is given சொல்லிட்டோம்ல. s வந்து givenனா என்ன சொல்லிக்கிறேன் இங்க பாருங்க மேல வாங்க நான் சொல்லிக்கிறேன் பாருங்க மேல ஃபர்ஸ்ட் லைன் இங்க சொல்லிக்கிறேன் பாருங்க s வந்து given சொல்லிக்கிறான். s வந்து givenனா அதுக்கு பேர் என்னது கான்ஸ்டன்ட். சரிங்களா? क्वेश्चन s given சொல்லிட்டானே இல்லையா? given என்ன மீனிங் சர்ஃபேஸோட வேல்யூ வந்து சம் k இல்ல சம் s ஏதோ ஒன்னு கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? givenனா அவன் கொடுத்திருப்பான் சம் வேல்யூஸ் கொடுத்திருப்பான். அப்படினா அது வந்து கான்ஸ்டன்ட் தான். அது சேஞ்ச் ஆகாது. சரிங்களா? புரியுதா? எஸ் இப்போ dv by dr கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ வந்து இவனை தான் ஜீரோ பண்ண போறோம். அப்போ இவன் வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போறோம். அப்போ இவனை ஜீரோ பண்ண என்ன ஆகும் கிரிட்டிக்கல் பாயிண்ட் தானே பேரு. கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிங்க. கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா இவனை வந்து ஜீரோ பண்ணணும். அது ஜீரோ பண்ணது dv by dr ஈக்குவல் 0 which implies that என்னாச்சு s by 2 minus 2 pi r square equal to 0. கரெக்ட்டுங்களா? அப்ப இருந்து s என்ன கண்டுபிடிங்க s equal என்னது 2 அங்க ஆயிரு 6 pi r square. அதே மாதிரி இதுல வந்து r என்ன கண்டுபிடிங்க. இதுல இருந்து r என்ன வரும் r equal to அதாவது r square. r square equal என்ன கிடைக்கும் இது அங்க போய் இது கீழ வரும். அப்ப என்னது s divided by 6 pi. கரெக்ட்டுங்களா? r squared வந்து இது and s வந்து இது. இந்த ரெண்டு வேல்யூமே நம்ம இம்பார்ட்டன்ட். ஏன்னு நம்ம ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போடும்போது தெரியும். சரிங்களா? இப்போ இதுக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க. இதோட செகண்ட் டெரிவேட்டிவ் என்னடா கண்டுபிடிங்க. இதோட செகண்ட் டெரிவேட்டிவ் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். d squared v by dr squared என்ன கிடைக்கும் d by r of by 2 s by 2 minus d by dr of 3 by வந்து கான்ஸ்டன்ட் இங்க இருக்குது r squared. கரெக்ட்டுங்களா? அப்ப என்னாச்சு இந்த s by 2 is also constant 0 minus 3 by 2r. கரெக்ட்டா? 3 by into 2r. அப்ப என்ன கிடைக்கும் minus 6 pi r. கரெக்ட்டுங்களா? கரெக்ட்டா மீனிங் சரி எப்பயுமே வந்து ஆறுங்கிறது ரேடியஸ். ஆறுங்கிறது ரேடியஸ் வந்து ஆறு வந்து ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ தான் கன்சிடர் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? இது ஸ்கொயர் ரூட் போட்டு எடுத்தாலும் இது வந்து பாசிட்டிவாக தான் கன்சிடர் பண்ணணும். நெகட்டிவாக கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா ரேடியஸ். கரெக்ட்டுங்களா? அப்போ ஆறு வந்து எப்பயுமே ரேடியஸ். அதனால பாசிட்டிவ். பைங்கிறது கான்ஸ்டன்ட் 6ங்கிறது கான்ஸ்டன்ட்
அப்போ இந்த ஓவரால் டைம் என்ன தான் கிடைக்கும்? பாசிட்டிவ் தான் கிடைக்கும். ஏன்னா வெளியே என்ன இருக்குது? நெகட்டிவ் இருக்குது. அப்போ ஓவரால் என்ன கிடைக்குது? நெகட்டிவ் வருது. எதனால? சின்ஸ் ஆர் இஸ் ரேடியஸ், ஆர் இஸ் ரேடியஸ்னா ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ. கரெக்ட்டுங்களா? ஓகே சார். ஓகே இல்ல புரியுதான்னு கேட்குறேன். ஆர்எஸ் பாசிட்டிவ் அவ்வளோதான். ஆர் பாசிட்டிவ் அதனால வந்து நெகட்டிவ். ஏன்னா வெளியே நெகட்டிவ் எடுக்கிறது இது நெகட்டிவ். அப்போ என்னாச்சு? செகண்ட் டெரிவேட்டிவ் என்ன ஆச்சு? கிரேட்டர் தென் லெஸ் தென் செகண்ட் டெரிவேட்டிவ் வந்து லெஸ் தென் ஜீரோன்னு ஆயிடுச்சு. அப்போ லெஸ் தென் ஜீரோனா என்னாச்சு? வி வந்து மேக்ஸிமம் ஆயிடுச்சு. சரிங்களா? அதான ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் கேட்டுக்கிறோம். ரெண்டு ப்ரூஃப் கேட்டுக்கிறோம் பாருங்க. ஒன்று வந்து மேக்ஸிமம் தான் அண்ட் ஐடி ஸ்பேஸ் ஆஃப் டூங்கிறோம் டயாமீட்டருங்கிறோம். அப்போ என்னாச்சு? வால்யூம் வந்து மேக்ஸிமம் ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஐடி இஸ் பேஸ் ஆஃப் த டயாமீட்டர். அப்போ ஹைட் இருக்கிற இடத்துல நம்ம ஆர் வேல்யூ எஸ் வேல்யூ அப்ளை பண்ணணும். எது ஹைட்டு? இங்க இருக்கிற மாதிரி ஹைட்டு. இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்? எஸ்ஸோட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ண போறோம். கரெக்ட்டுங்களா? இந்த எஸ் வேல்யூ ரீப்ளேஸ் ஏன் சார் எஸ்ஸோட வேல்யூ? அவன் ப்ரூவ் பண்ண சொல்லிக்கிறான்டா. அவன் என்ன சொல்லிக்கிறான்? பேஸ் ஆஃப் த டயாமீட்டர் சொல்லிக்கிறான்ல. அப்போ டயாமீட்டர் அவனை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் தானே ஓடி போச்சு. சொல்லுங்க. இவன் என்ன சொல்லிக்கிறான்? h ஈக்குவல் டு 2r சொல்லிக்கிறான். இப்போ எஸ் பத்தி சொல்லல, ஆர் பத்தி தான் சொல்லிக்கிறான். ஏன்னா இங்க ஹங்கிறது என்ன இருக்குது? ஆர் இருக்குது, எஸ் இருக்குது. கரெக்டா? இங்க பாருங்க, h இருக்கிறது என்ன இருக்குது? ஆர் இருக்குது, எஸ் இருக்குது. கரெக்டுங்களா? ரெண்டுமே இருக்குது. பட் ப்ரூஃப் என்ன வேணும்? h ஈக்குவல் டு 2r தான் வேணும். அப்போ இங்க எஸ்ங்கிற எலிமெண்ட்டை எலிமினேட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஆர் கிடைக்கும். அதனால தான் நம்ம வந்து எஸ் இங்கே கண்டுபிடிச்சிக்கிறேன். கரெக்டா? எஸ் என்னது இங்க 6πr². சரிங்களா? 6πr². அப்போ h வந்து அப்ளை பண்ணுங்க. h ஈக்குவல் டு எஸ் மைனஸ் என்ன கிடைச்சது? எஸ் மைனஸ் எஸ் டிவைட் பை 2πr. சரி, இதுக்கு அப்ளை பண்ணுங்க. எஸ் மைனஸ் எஸ் டிவைட் பை 2πr. ஓகே, மைனஸ் ஆரா? எஸ் டிவைட் பை 2πr மைனஸ் ஆர். இங்க எஸ்ஸோட வேல்யூ என்ன? எஸ்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது? 6πr². அப்போ அப்ளை பண்ணுங்க. h ஈக்குவல் டு 6πr² divided by 2πr minus r. ஒரு r கட் ஆயிரும், 5 கட் ஆயிரும், 2 கட் ஆனா 3 ஆகும். அப்போ h ஈக்குவல் என்ன கிடைக்குது? 3r minus r. அப்போ h ஈக்குவல் என்ன கிடைக்குது? 2r. அப்போ 2rங்கிறது டயாமீட்டர் என்ன? therefore diameter, base of the diameter. Hence the proof. v maximum வந்துருச்சு அண்ட் h வந்து 2πr, அதாவது 2r டயாமீட்டர் வந்துருச்சு. அப்போ இது என்னாச்சு? நம்மளுடைய கான்செப்ட் படி இந்த ப்ராப்ளம் வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. புரியுதா?